ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 15வது வாரம், அதாவது ஃபினால வாரத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ எப்படி நாட்கள் போச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 98 நாளாக என்னமோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ செம்ம பயணம், யாராலும் மறக்கவே முடியாது. நீங்கள் என்கிட்ட பேச, நான் உங்ககிட்ட பேச, இப்படியே மாறி மாறி போச்சு. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்காக தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த சேனலில் மட்டும் நான் கரெக்டாக இந்த 3 சீசனில் மட்டும் 5000 சில்லற இது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் ஒரு லைக்கு ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வாட்டி BB8 டைட்டில் வினராக யார் அடிக்க போகிறா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த டாப் 5 இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக பணப்பெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். ஸோ அந்த பணப்பெட்டி யார் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி ஃபேட்மேன் ரொம்ப வருத்தப்பட்டு நான் வெளியே போகிறேன், இன்னொரு வாட்டி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வெளியே போயிடுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ஆல்ரெடி 8 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் நாக் அவுட் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்து அவங்க சரி ஒரு டாஸ்க் மாதிரியே போகும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கிற இந்த கோவத்தெல்லாம் வன்மத்தெல்லாம் வெளியே கொட்டி தீர்த்து அதனால் பிரச்சனைகள் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குற அடுத்த 8 கண்டஸ்டன்ஸாக ஜாலியாக வராங்க. வந்தவங்க எல்லாரும் இவங்கள போட்டு பழக்கிற விஷயங்கள் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதையே எங்களுக்கும் செஞ்சுருக்கலாமா? இப்போ நாங்கள் மட்டும் என்ன பாவப்பட்டவங்களா? நாங்களும் அப்படி தானே ஜாலியாக வந்து உள்ளே வரும்போது எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி டாஸ்க்கு நீங்கள் பண்ண சொல்லி மண்டையை கழுவ சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி எங்களை குற்றவாளி கொண்டு நிற்க வைக்கிறாங்களே, இந்த மாதிரி பண்ணுறது எப்படி? அப்போ உங்கள் போதைக்கு நான் ஊருகாவா? இது திரும்ப தொடர்ந்துச்சுன்னா நான் பிக் பாஸ் விட்டு போயிடுவேன்ற மாதிரி சொன்னார். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அந்த 8 பேருக்கு மட்டும் அந்த மாதிரி, வர 8 பேருக்குலாம் ஜாலியாக? இதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி வெளியில் பயங்கரமான சம்பவங்களாம், அதுவும் சௌந்தர்யா பற்றி எங்கே கேட்காதீங்க. சௌந்தர்யா ஒரு கண்டஸ்டனாக இது பார்க்கலங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பிஆர் இருக்கிற மேட்டர் கேட்டவுடனே ரொம்ப வருத்தமாயிடுச்சுங்க. அப்படின்னு பேசினவங்க உள்ளே பேச மாட்டாங்க. ஏன்னா பயங்கரமான ரணகலை பூமியாக மாறும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக செம்ம ஷாக்கு. ஃபேட் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. இந்த நம்ம டிஆர் அவர்கள் இப்படி பார்ப்பார், ஒரு செம்ம ட்ரெண்டிங்கு அந்த மாதிரி யோசிக்கிறார், ஏன்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இதில் வேறு பொய் வேறு சொல்லியிருக்காங்க பொழுது. இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி நம்ம உள்ளே போகிறோம் வச்சு செய்யலாமா அப்படின்னு ஏதோ சம்திங் பேசியிருக்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு அவங்க வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க டூருக்கு போயிருக்காங்க, சம்திங் ஏதோ ஒன்றா இருக்குல்ல. ஆனால் நல்லா பேசியிருக்காங்க, நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் உள்ளே ஒன்றுமே பண்ணல ஆர்ஜி ஆனந்தி வழக்கம் போல். அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா இன்னும் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் ரொம்ப மெயினாக எல்லாருமே ஃபோக்கஸ் இருக்குது. என்னென்னா மஞ்சரி அண்ட் ராணவ். ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே வரணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பிபி ரோஸ்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ட்ரால் பண்ணுறது. அதுலேயே போய்ட்டு ஒரு வழி ஆகிட்டார் அந்த ஹோஸ்ட்டை நம்ம ராணவ். ஸோ அவர் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரணும். அவருக்காக மஞ்சரிக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா மஞ்சரியை பார்த்தா கண்டிப்பாக முத்துக்குமார் செம்ம பூஸ்டாக ஆயிடுவாப்பில். பார்க்கலாம் என்ன நடக்குது. கூடவே நம்மளோட தீபக்கும் மறுபடியும் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ மாசான சம்பவங்கள் இருக்குது. உங்களுக்கு இவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த ஃபினாலே வாரத்துக்கு உண்டான அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தன் வேறமான வெறித்தரமாக ஓட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள்லாம் அப்படி குவிச்சிட்டு இருக்காங்க ஓட்டை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46.7 46. ஸோ கிட்டத்தட்ட 50% வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் வெளியில் போன ஆட்களுக்கு இவருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்குலாம் சூப்பராக பண்ணு நல்லா பண்ணு, இவர் மட்டும் கப்பை ஜெயிச்சிட்டு வா, ஏன்னா அவர் போட்ட உழைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த 8 பேர் உங்களை மண்டையை கழுவுனாங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணல. அவங்களால எங்களை ஒன்றுமே அசைச்சிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஃபேட்மேன் சூப்பராக ஒரு சித்து வேலை பண்ணார். என்னென்னா நேற்று தீபக் அண்ட் அருண் பிரசாத் போனாங்கல்ல, இது போனது எங்களால் தான் அப்படின்னு உங்களால் சொல்லாமல் இருக்கும். அதை சொல்ல முடியுமா? நாங்கள் தான் அது காரணன்ற மாதிரி அவர் அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். டக்குன்னு இவர் சொன்னார், அதுக்கு காரணம் சல்லி பைசாக்கு நீங்கள் பிரயோஜனம் கிடையாது, அது காரணம் நீங்கள் கிடையாது, அது மக்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். செம்ம மாதம் இருந்துச்சு. ஏன்னா உடனே ஃபேட் பண்ண பண்ணிட்டார், நாங்கள் பண்ண சம்பவத்தால் தான் இவங்க 2 பேரும் வெளியே போனாங்கன்ற மாதிரி அச்சு விட்டாப்புல. அது கிடையாது. ஏன்னா தீபக் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுவார் ஃபேட்மேன். சரிங்களா, வேறு வழி இல்லை. ஏன்னா உள்ளே எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கும், வந்ததுலேருந்து அடி மேலே அடிதானே விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணார். அதே மாதிரி தர்ஷிகா ஒரு இடத்துல முத்துக்குமாரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கை நான் பண்ண ஒரு விஷயத்தால் தான் எனக்கு அந்த இதுவே போச்சு. சப்போஸ் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த செங்கல் டாஸ்க் மட்டும் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக மீண்டும் வந்துருப்போன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஏன்னா அந்த வாரத்தில் முத்துக்குமார் ரொம்ப ஓவராக இவங்க ரோஸ் பண்ணி ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளியில் முத்துக்குமார் ரசிகளாக வச்சு செஞ்சுருப்பாங்க.
ஏன்னா அவர் மிதித்து அதன் மூலமாக வர அந்த கேஸ் வச்சு சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பாங்க. இவர் ஃபீல் பண்ணி அழுதுருப்பார். எனக்கு வந்து தர்ஷிகா அந்த மாதிரி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. உள்ளுக்குள்ளே இவ்வளோ வச்சுக்கிட்டா என்கிட்ட இவ்வளோ நாளாக பழகினாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரி அதை மறந்துருக்கலாம், இல்லை அந்த டாஸ்க்கே வராமல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? தர்ஷிகா சொல்கிற மாதிரி இதனால தான் அவங்க வெளியே போனாங்களா, இல்லை எதனால் வெளியே போனாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா அதனால் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களோட கேம் போச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7333 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.98. ஸோ காலையில் வந்து சுனிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் சரியான சண்டை. ஏன் சண்டை அப்படி பார்த்தீங்கன்னா, சுனிதா வந்துட்டு வழக்கம் போல் வந்து சௌந்தர்யாவை பற்றியும் சௌந்தர்யாவோட பிஆர் பற்றியும் வச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தானத்து சம்பவம் பண்ணாங்க. அதை விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு அக்செப்ட் பண்ணார். அது மாதிரி அதை கட் பண்ணாமல் நம்மளுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ஹைலைட்டே. பிக் பாஸ் டீம் அதை கட் பண்ணாமல் நம்மளுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹைலைட். சரிங்களா? அதை 2 பேருமே சொன்னாங்க, இதை கட் பண்ணாமல் போடுவாங்களே தெரியல, பட் நம்மளோட கருத்தை வந்து பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இன்றைக்கும் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி பிக் பாஸ் டாஸ்க் வைக்கும்போது, இதை நான் பண்ணேன், இதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஏன்னா சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு போய் வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ மேனிப்புலேஷன்ற மொத்த உருவமே அவங்க தான் அப்படி நம்மளாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரியாவுக்கு இவங்களுக்கு சண்டை வரும்போது தேவையில்லாமல் சௌந்தர்யா உள்ள என்ட்ராகும்போது 2 பேருக்கும் பயங்கர கிளாஷ் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, வரவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யா வந்து எங்கள் அப்பா தான் உனக்கு ஃபேனு, அந்த குழந்தை உனக்கு ஒரு ஃபேனு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தான், இவ்வளோ பேர் ஃபேனை வந்து அவங்க சம்பாரிச்சிருக்காங்க அப்படின் போது நம்ம உண்மையிலே சௌந்தர்யா பாராட்டணும். ஆனால் அவங்க சொல்கிற ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருக்குது சொல்லுங்கள்? அந்த தலைமுடி இப்படி பண்ணுற பற்றியா அதுக்கு எல்லாருமே ஃபேனு. அப்புறமா நீ அந்த ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஒரு மாதிரி பண்ணுற பற்றியா அது எல்லாருமே நீ க்யூட்டாக இருக்கல அது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு அன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணிங்க பார்த்தீங்க வீக்லி டாஸ்க்கில், அது வேற மாதிரி. அந்த கேப்டன்ஷிப்பில் ஒன்று பண்ணிங்களே அது வேற மாதிரி. அப்புறம் ஒரு இது பண்ணிங்களே அது பண்ணிங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் எல்லாருக்குமே கண்டிப்பாக சௌந்தர்யா மேலே இன்னும் அட்ராக்ஷன் வந்திருக்கும். பட் எல்லாரும் பொதுப்படையாக சொல்கிறது என்னென்னா, சௌந்தர்யா இந்த முடி அப்படி பண்ணுறாங்க, அப்போது முடி தான் காரணமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஒரு காரணத்தினால இப்போ என்ன தகுதியான ஆட்களால் உள்ளே வந்து போக முடியும். இதை தான் வந்து சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க காசை வச்சு ஒரு பிஆரை செட் பண்ணி அவங்க வந்து ஓட்டு வாங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களால ஒரு தகுதியான ஆட்களுக்கு வந்துட்டு அங்கே இடம் கிடைக்காம போயிடுது, அதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கூட வந்துட்டு நெகட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி புட் டவுன் பண்ணுறாங்க. அதுதான் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ அதேனால தான் இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தகுதியான ஆட்கள் ஜாக்லின், அதுக்கப்புறம் யார் மற்றவங்களாம் வெளியே போயிட்டாங்க, தீபக், அருண் பிரசாத். இப்போ இவங்க சப்போஸ் இவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்திருக்க முடியாது. அதில் அருண் பிரசாத் இல்லை தீபக் உள்ளே வந்திருப்பாருன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பற்றி நம்மளோட விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 4299 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.71. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் இறங்கின மனுஷன் தான், ஏறவே இல்லை. எதில் அடி வாங்கினாரா, நம்ம விஜய் சேதுபதி முன்னாடி ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்தது. விஜய் சேதுபதிக்கும் அவங்களுக்கும் நம்ம விஷாலுக்கும் கிளாஷ் ஆன விஷயங்கள், சௌந்தர்யாவை பற்றி ஒரு தவறாக பேசுறதுலேருந்து எல்லாமே டவுன் ஆகி தர்ஷிகா கூட பேச ஆரம்பிச்சது ஃபுல் டவுனு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கூட பேச ஆரம்பிச்சது ஃபுல் டவுன், டோட்டல் டவுன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவரை காப்பாற்றுறதுக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க் வச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக காப்பாற்றி கடைசியில் இப்படி கொண்டு வந்தால் இவருக்கு இப்போ ஃபினாலல் டைமில் வந்து 3rd பிளேஸில் வர அளவுக்கு ஓட்டு வருதான். இது எப்படி நம்ம நம்புறது? ஜாக்லின் கூட இவரோட அதிகமாக அதாவது முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ கம்மியாகிடுச்சா? இது எப்படி? சாத்தியமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஆர்னோவுக்கும் செம்ம சண்டை ஒரு பொண்ணால். என்னென்னா சுனிதா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன ஆர்னோ அன்ஷிதா வர போகிறாங்க ஹாப்பி தானே அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், எனக்குலாம் ஹாப்பி, உண்மையிலே ஹாப்பி, விஷாலுக்கு தான்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஷாலுக்கு வந்துட்டு நம்ம ஃபேட்மேன் வந்து வெளியில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு, தர்ஷிகாவில் தான் இவரோட கேமே வந்து தடம் மாறிடுச்சு அப்படின்னு. அதை பார்த்து அந்த பொண்ணு தர்ஷிகா பார்த்துருக்காங்க பொழுது அதை வந்து வெளியில் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்து நீங்கள் எப்படி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி அவனோட கேம் டவுன் ஆனதுக்கு காரணம் நான் தானே எப்படி நீங்கள் சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, விஷாலை கூப்பிட்டு, விஷால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த பொண்ணு வந்து சண்டை போடுது, அதே மாதிரி உனக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ணி கேட்குது, எனக்கு வந்து இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறவங்க ஏன் வெளியே கேட்டுருக்கலாமே, இங்கே வந்து பதிவு பண்ணோம் ஸ்கோர் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே இது விஷால் மேலே தப்பா இல்லை தர்ஷிகா மேலே தப்பா, இல்லை இங்கே வந்து சிண்டு முடிச்சு வேலை பண்ணுற மாதிரி ஃபேட்மன் பண்ணுறாரா? உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் விஷால் இந்த 3rd பிளேஸ்க்கு தகுதியானவரா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3983 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.85. ஜாக்லின் கண்டிப்பாக வந்து திறமையான ஒரு போட்டியாளர். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் ரன்னராக வந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா ஃப்ரம் டே 1 வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியே இல்லாத அளவுக்கு எல்லா வாரம் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எல்லா நாமினேஷன்ஸில் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி மற்றவங்க ஓட் பண்ணுறதுனால தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இவங்க சௌந்தர்யா வந்தாலும் சரி, இன்னும் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெருசாக வரல. பவித்ராலாம் நிறைய வாட்டி உள்ளே எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ரயாலாம் நிறைய வாட்டி எஸ்கேப் பண்ண போல.
ஆனால் இவங்க வந்து அந்த நாமினேஷன்ற விஷயத்தை அதிகப்படியாக சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியாக வரும். இதுக்கு முன்னாடி அதிகமாக வந்த ஒரு விஷயம் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஏன் எதுக்குன்னு புரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ரன்னராக வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட விஷயங்கள் திடீர்னு மாறுறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா முத்துக்குமாரை தாக்குறாங்க, திடீர்னு பார்த்தா உயர்த்தி பேசுகிறாங்க, ஒன்றை மாதிரி வராதுன்றாங்க. எனக்கு அப்புறம் இந்த கப்பை நீ அடித்தா சந்தோஷன்றாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. இதை வந்துட்டு நிறைய பேர் இவங்க மேலே ஒரு பழி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து முத்து கூட இதுக்காக தான் இருக்காங்க, அதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து காலை வாரி விட்டுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஃபேட் பண்ணுறவங்க வந்துட்டு பணப்பட்டியை பற்றி முத்துக்குமார் கிட்ட பேசணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. 24 மணி நேரமும் இவங்க கூடயே சுற்றுற மாதிரியும் இவங்க பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் தேவையே அது நான் கேட்குறேன். போகும்போது கூட நல்ல பேர் வாங்கிட்டு போமா, ஏமா தேவையில்லாமல் முத்துக்குமாரோட ரசிகர்கள் தான் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பரான ஒரு கண்டஸ்டன், மாற்றுக்கிறதே கிடையாது. செம்ம எஃபர்ட் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த 4th பிளேஸை விட 3rd 4th 2nd கிடச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2201 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ பவித்ரா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு வந்துட்டு கோவம் வரும். ஏன் நம்ம இவ்வளோ பண்ணோம், வெளியே இருக்கோம், அது பொண்ணு எதுவுமே பண்ணலப்பா உள்ளே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கோவம் வரும். ஏன்னா சேஃப் கேமில் கண்டிப்பாக வந்துட்டு பவித்ராக்கு இருக்குது. ஓப்பன் அப் ஆகலன்றதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா சேஃப் கேம். சரிங்களா, ஓப்பன் அப்பாக பேசினா அங்கே பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை வரணும், நான் சேஃபாக இருந்துக்கிறேன், இதுதான் சேஃப் கேம். தீபக் வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளே வந்து சொல்லியிருப்போம் என்னென்னா சேஃப் கேம் அவர் ஆடுறான்னு. அதை வந்து ஃபஸ்ட்டு 3 வாரமும் சரி, லாஸ்ட் 3 வாரம் சரி அவர் பண்ணார். ஆனால் பேசுகிற இடத்துல கருத்துக்களை வச்சார், அவரும் வெளியே போயிட்டார். அதே மாதிரி டாஸ்க்லலாம் பீஸ்ட் மாதிரி இது பண்ணார், அவரும் வெளியே போயிட்டார். ஆனால் இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் இருக்காங்க. அன்ஷிதா வெளியே போயிட்டாங்க. அன்ஷிதா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டாங்க. அதே மாதிரி அவங்க யாருன்றதை ஓப்பனப்பாக காமிச்சாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனால் இவங்க உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மஞ்சரி வெளியே காமிச்சாங்க, மஞ்சரி வெளியே போயிட்டாங்க, இவங்க உள்ளே இருக்காங்க. எப்படின்னும் போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். இவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கில் உள்ள வந்துட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த வாட்டி பணப்பட்டி வச்சானா ஃபஸ்ட்டு கையை வைக்கிறது அவங்கள தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்துட்டு பணப்பட்டி எடுக்கலை அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. ஈவன் விஜய் விஷால் கூட வந்துட்டு லைவில் வந்து சொல்லிட்டாப்புல நான் பணப்பட்டி எடுக்க போகிறதில்லன்னு. ஸோ செம்ம ஜாக்பாட் பவித்ரா காத்துட்ருக்கு. என்ன நடக்க போது தெரியல. 6வது பிளேஸ் பற்றி நம்மளோட ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1745 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 4.75. ஒரே ஒரு டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு மட்டும் சார் வாங்கலைன்னா இந்நேரம் ஊஹூ ஆகிட்டு இருப்பாப்புல. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த டிக்கெட்டு ஃபிடால வாங்கினதுனால இப்போ வந்து ஜம்முன்னு இருக்கார். இதுவே பெரிய விஷயம், இதுவே உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய லக்கு இவர் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இவர் கிடச்சிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவும் பத்தாம், இதை விட வந்துட்டு எனக்கு அந்த ஏஆர்எம் கான்செப்ட் படி ஒரு மேஜிக் நடந்து நான் அந்த டைட்டில் அடிக்கணும். அந்த மேஜிக் முதல்ல 6ல் இருந்த ராணுவ தூக்கிடுச்சு. அப்போ என்னை தான் வந்துட்டு அங்கே வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மேஜிக் நடந்துகிட்ருக்கு அப்படின்றப்பல இவர், அதாவது இவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தளபதி அவர்கள் சொன்ன டைலாக் தான், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை மேலே வச்சிருந்தேன்னா யார் நீ இங்கே வந்துட்டு இருப்போம் அப்படின்னு. ஏன்னா நான் முன்னாடி இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோவா கேங்கில் இருக்கும்போதே சொல்லியிருப்பேன், ரயான் வந்து சரியான ஒரு கேம் பிளேயர். அவர் வந்து இந்த டாஸ்க்லாம் வந்து வெறித்தனமாக பண்ணக்கூடிய ஆள், செம்மையாக வந்து கையாளுவார் அப்படின்னு. பட் ஆனால் அப்படியே சேராத இடமா என்ன காரணம் தெரியல, அப்படியே ஒளிஞ்சு வந்து திடீர்னு டிக்கெட்டு ஃபினால வின் பண்ணாப்புல. அதில் ஓப்பனை பார்க்காம திடீர்னு அங்கே ஓப்பனை பண்ணிங்க. அந்த ஒரு விஷயத்தை ஒரு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு டைட்டில் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? அப்போ ஒருத்தர் வந்து அப்போ டே 1லேருந்து போட்டிருக்கான ஃபுல் எஃபர்ட்டு. அப்போ அவன் நேற்று கூட பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம தீபக் வந்து தலையில் கிரீடம் பண்ண வச்சது முத்துக்குமரன் தான். ஏன்னா முத்துக்குமரனை விட அதிகப்படியான ஒரு அன்பு வந்து நம்ம ரயானுக்கு இருக்குது. ஏன்னா ரயான் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி அவங்க பழகியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க முத்துக்குமரன் தான் வந்து அந்த கிரீடத்தை போட வச்சார் பிக் பாஸ், ரயானை கிடையாது. ஸோ எது உண்மை எது போயின்னு அவருக்கு தெரியும். சரிங்களா, ஸோ எப்படியோ வந்துட்டார், சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னை மண்டையை கழுவாங்க பெட்டி எடுக்கிறதுக்கு, அதை முதல் யோசிச்சுக்குங்க. ரயான் போகும்போது பெட்டியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம லக்கு பார்த்துக்குங்கன்றது என்னோட கருத்து. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,709 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நிலவரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மக்களோட பெருவாரியான ஓட்டை வாங்கி நம்மளுடைய மக்கள் மைந்தன், மண்ணின் மைந்தன் வேறு மாதிரி வெறித்தனமாக வந்து நம்மளை முத்துக்கு போகிற அந்த பிக் பாஸ் டைட்டில் அடிக்க போகிறான்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்களும் மறக்காமல் வந்துட்டு வெறும் சப்போர்ட்டை வாய் வார்த்தையாலையும் அப்படியே சொல்கிறதாலையும் இல்லாமல் மறக்காமல் ஹாட்ஸ்டாரில் போய் ஓட்டை போடுங்க. மிஸ்டு கால் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை வச்சு கரெக்டாக மிஸ்டு கால் கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எல்லாருக்கும் உங்களுக்கு பிடித்த அந்த 6 பேரில் யாருக்கான ஓட்டை போட்டு தெரிவிக்க விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி விடுங்க. பாய் நண்பர்களே.